திருச்செந்தூர் முருகன் கோவிலின் வரலாறு மிகவும் புகழ்பெற்றது மற்றும் புனிதமானது. ஒரு காலத்தில் அரக்கர்களின் தலைவன் சூரபத்மன் தனது சகோதரர்களான சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் ஆகியோரை பின்பற்றி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் கைப்பற்றினான். தன் தப்பாத வரம் காரணமாக அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை. தேவர்கள் அவனால் துன்புறுத்தப்பட்டனர். அப்போது அனைத்து தேவர்களும் பரமசிவனிடம் முறையிட்டனர். பரமசிவன் தனது தெய்வீக சக்தியால் ஆறுமுக வடிவில் முருகனை உருவாக்கினார். முருகன் தனது தெய்வீக படையுடன் சூரபத்மனை எதிர்த்து போரிட்டார். இந்த பெரிய சம்ஹாரம் திருச்செந்தூரில் நடந்தது. முதலில் முருகன் தாரகாசுரனை அழித்தார். பின்னர் சிங்கமுருகனை அழித்தார். கடைசியில் சூரபத்மனுடன் போரிட்டு அவனை வாளால் இரண்டாக வெட்டி ஒரு பகுதியை மயிலாக்கினார், இன்னொரு பகுதியை சேவலாக்கினார். இவ்வாறு சூரபத்மனை அடக்கி முருகன் தனது அருளால் அவனையும் தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார். அதன்பின் திருச்செந்தூரில் முருகன் தங்கி பக்தர்களுக்கு அருள் தந்தார். திருச்செந்தூர் கோவிலில் சிறப்புகள். இது 6 படை வீடுகளில் ஒன்றாகும். கோவில் கடற்கரையில் அமைந்துள்ளது. அலைகள் கோவிலை வந்து முத்தமிடுவது போல தோன்றும். வெள்ளை மணற்கரையில் அமைந்த ஒரே முருகன் கோவில் இது மட்டுமே. கடல் எவ்வளவு பெருகினாலும் இந்த கோவிலுக்குள் ஒருபோதும் வெள்ளம் புகாது என்பது அற்புதம். சூரசம்ஹாரம் என்னும் திருவிழா இங்கு ஆண்டுதோறும் மிகுந்த சிறப்புடன் நடைபெறுகிறது. திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி சுகமும் செல்வமும் கிட்டும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர்.